ஹாய் கேகேஆர் ஃபேமிலி. இந்த வீடியோ என்ன வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, குஜராத்துக்கு அம்மாவும் அப்பாவும் வந்திருந்தாங்க. அவங்கள வந்து குஜராத்தில் இருக்கிற திருப்பதி கோவிலுக்கோ வைஷ்ணவி தேவி கோவிலுக்கோ கூட்டிகிட்டு போயிருந்தோம். அந்த லாக் தான் உங்களுக்காக நான் ஷேர் பண்ண போகிறேன். இதுதான் அப்பா அம்மா. நாங்கள் பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ணோம். காரு அது மாதிரி எதுவும் புக் பண்ணல. ஏழைக்கேற்ற எல்லோருண்டே நம்ம பஸ்ஸு அப்படின்ற மாதிரி பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ணோம். நான் பாப்பா அவர் நாங்கள் ஒரு 5 பேர் தான் போனோம். பையன் வரல, அவன் டியூஷன் இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். இவ்வளோ தாங்க பஸ்ஸு. நம்ம ஊர் பஸ் மாதிரி இல்லை. சீட்டுன்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 50 சீட்டு கூட இருந்துச்சான்னு எனக்கு டவுட்டு தான். 50 பேர் கூட உட்காரதுக்கு சொல்கிறேன், நிற்கலாம், ஆனால் உட்காரதுக்கு அவ்வளோதான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து நம்ம வீட்டாண்ட இருந்து அட்கேஸ்வேர் அப்படி சொல்லுவாங்க. அங்கே போயிட்டு நாங்கள் பஸ் ஏறினோம். ஒருத்தருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 ரூபா. நாங்கள் கேர்ள்ஸ்க்கு வந்து 20 ரூபா, ஜென்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 45 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட் எடுத்தோம். இது ஏசி பஸ்ஸு. ஃபுல்லாக மூடிட்டாங்க, எல்லாமே மூடிட்டாங்க. கதவு ஜன்னல் எல்லாமே ஃபுல்லாக கவர் கண்ணாடியில் இருக்கிறதால நான் கண்ணாடியில் இருந்தால் இது வந்து உங்களுக்கு வெளியே காட்டிகிட்ருக்கேன். இது மூடின ஒரு 10 நிமிஷத்துலேயே என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு வயிறெல்லாம் கலக்க ஆரம்பிச்சிட்டு. அப்படின்னா அப்படி கிடையாது, ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரி, தலைவலி அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதுதான் ஃபஸ்ட் டைம் எனக்கு அப்படி ஆனது ட்ராவலிங்லன்னு பார்த்தீங்கன்னா. ஏன்னா கார்லலாம் போயிருக்கோம், ஏசி காரில் மூடி இருக்கும், அதிலலாம் நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோம், அப்போல்லாம் ஒன்றும் ஆகலை. ஆனால் இந்த பஸ்ஸு ட்ராவல் வந்து 10 நிமிஷத்துலேயே எனக்கு வந்து தலை சுற்றுற மாதிரி ஆயிடுச்சு. அது வேறு வயிறு காலியாக இருக்கா. காலையில் 8 மணிக்கு கிளம்பணும், எதுவுமே சாப்பிடவே இல்லை. ஸோ மொத்தத்தையும் சேர்த்து வயிறு ஒரு மாதிரி கேர் ஆகிடுச்சு எனக்கு. நான் இதுக்கப்புறம் வீடியோ வந்து கவர் பண்ணுவேனா அப்படின்னே தெரியல. ஆனால் கவர் பண்ணலை. கொஞ்சம் எவ்வளவோ மேக்ஸிமம் நிறைய இடங்களெல்லாம் கவர் பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் கவர் பண்ண முடியல. ஏன்னா என்னால் முடியல, அதனால் விட்டுட்டேன். முடிஞ்ச அளவுக்கு அங்கங்கே கொஞ்சம் தூரம் மட்டும் கவர் பண்ணியிருக்கேன். அஹமதாபாத் சிட்டி இது. நம்ம வந்து ஒன்ஸ் ஒரு டிக்கெட் எடுத்துட்டோன்னா ஒரு நாள் ஃபுல்லாக அஹமதாபாத்தில் வந்து ட்ராவல் பண்ணலாம். பஸ்ஸில் எந்த பஸ்ஸில் வேணாலும் ஏறி ட்ராவல் பண்ணலாம். அது போல் தான் நாங்கள் வந்து ஒரு 3-4 பஸ்ஸில் வந்து ஏறினோம். அப் அண்ட் டவுன் ஃபுல்லாகவே பஸ்ஸில் தான் வந்தோம். ஒரு டைம் தான் ஒன்ஸ் தான் டிக்கெட் எடுத்தோம். அப்பாவுக்கும் சரி அவருக்கும் சரி 45 ரூபா டிக்கெட்டு, அவங்களுக்கும் அதே போல் தான். ஆனால் டிக்கெட்டு வந்து காட்டணும், டிக்கெட் இருக்கணும், மிஸ் பண்ணக்கூடாது. அதே டிக்கெட் காட்டி வேறு பஸ்ஸிலலாம் நாங்கள் ட்ராவல் பண்ணோம். கோவிலுக்கு 3 கோவிலுக்கு போனோம். கோவிலில் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சில கோவிலில் வந்து கருவறை வந்து அலோடு கிடையாது, வெளியே இருக்கிற வீடியோஸ் மட்டும் பார்க்கலாம். உள்ளே வந்து கேமரா அலோடு இல்லை அப்படி சொல்லிட்டாங்க. சரின்ட்டு விட்டுட்டோம். ரோடு வந்து இங்கே கிராஸ் பண்ணி இது இறங்குனது பிறகு தான் எனக்கு வந்து ஃப்ரீ ஆச்சு. அந்த பஸ்லேருந்து இறங்குனதுக்கு அப்புறம் தான் எனக்கு என்னவோ உசுரே கையில் வந்த மாதிரி டயர்ட் ஆகிட்டேன். பாப்பா தான் ஃபோன் வச்சுட்டு இருந்தான், முடியல. சரின்ட்டு ரோடு வந்து கிராஸ் பண்ணி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் கிராஸ் பண்ணி போகணும். அவர் பாட்டுக்கு எங்கள் வீட்டுக்கார் என்னை விட்டுட்டு தனியாக அவர் போயிட்டுருக்காரு. நானும் அப்பா அம்மா கூட தான் வந்துட்டு இருந்தேன். பாப்பா வந்து ரொம்ப கிண்டல் பண்ணிட்டு இருந்தா. என்ன சொல்லிட்டு இருந்தேன், இப்போ நீயே அந்த கதிக்கு ஆளாயிட்டியா? ஏன்னா அவள் தான் வாமிட் எடுப்பா. நான் இப்போ அவள் எடுக்கல, அவள் தெளிவாக இருந்தா. நான் தான் வந்து வாமிட் கேஸ் அப்படின்ற மாதிரி ஆகிட்டேன். இது வந்து ஃபஸ்ட்டு இறங்கி வந்த கோவில் இது. இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் தான் இருக்கார். இங்கேருந்து உள்ளே போகிற வழியிலே வந்து ஒரு கீழே கொய்யாப்பழம் ஏதோ சம்திங் விற்றுட்டு இருந்தவங்க கூப்பிட்டாங்க. என்னன்னு கேட்டால் அவங்க வந்து ஏதோ கொடுக்கறதுக்கு ஏதோ சொல்கிறதுக்கு கூப்பிட்றாங்க. அப்படின்னு பார்த்தா இதை வாங்கிக்கோங்கன்னு. அட போமாங்கிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பி கோவிலுக்கு உள்ளே போனோம். ஆல்ரெடி இந்த கோவிலுக்கு நாங்கள் பைக்கில் வந்திருக்கோம். நான் அவர் பையெல்லாம் 4 பேரும் பைக்கில் வந்திருக்கோம். அம்மாவையும் அப்பாவையும் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து இங்கே கூட்டிகிட்டு வரோம். எங்கேயும் சுற்றி காட்டினதில்லை. இந்த ஒரு டைம் தான் அவங்க 1 மாதம் என்னோட ஸ்டே பண்ணது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இருக்கிற வரைக்கும் ஹாப்பியாக இருந்தேன். சண்டை போட்டுக்கிட்டு தான் இருந்தேன். சண்டைலாம் போடாமல் அம்மா கூட சண்டை போட்டுட்டு இருந்தேன், அப்பா கூடலாம் சண்டை போட்டுருந்தேன். ஆனால் அதுவும் ஜாலியாக தான் இருந்தது. இதுதான் வந்து கோவிலோட என்ட்ரன்ஸ். செருப்பெல்லாம் உள்ளே விட சொன்னாங்க. உள்ளே விட்டுட்டு ஆனால் வயிறு வந்து பசிக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தது. இது என்ட்ரன்ஸ், கோவிலோட என்ட்ரன்ஸு. உள்ளே போனாவே நல்லாயிருக்கும். கோவிலோட சிற்பங்கள், கிருஷ்ணர் லீலைகள்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா, அந்த எல்லாமே அது வந்து அந்த அளவுக்கு வந்து வடிவமைச்சு வச்சுருந்தாங்க. அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. அது ஒரு சில்னஸாக இருந்தது. உள்ளே போனோடனே ஒரு மாதிரி ஒரு வைப் வரும்ல. அது கோவில், கடவுள் இருக்கார் இல்லைன்றதை தாண்டி இங்கே ஒரு அமைதி, ஒரு சில்னஸ், அது அவ்வளோ அழகாக இருந்தது. 2 பக்கமும் பார்க்குறதுக்கு அந்த சிற்பங்கள் செவுத்தில் வந்து
செதுக்கி வச்சுருந்த சிற்பங்கள் எல்லாம் வந்து அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஆனால் எனக்கு ஒரு பயத்துலேயே வந்து வீடியோ கவர் பண்ணேன். ஏன்னா வேணான்னு சொல்லிட்டாங்கன்னா அது தப்பாக போயிடும். சேம் ஆகிடும்ல, சேம் சேம் பப்பி சேம் அப்படின்ற மாதிரி ஓகேன்ட்டு ஆனால் முடிஞ்ச அளவுக்கு எடுத்தேன். செல்ஃபி மட்டும் எடுக்கக்கூடாது, வீடியோ எடுத்துக்கலாம், ஃபோட்டோ எடுத்துக்கலாம்னு சொன்னாங்க. செல்ஃபி, குரூப் ஃபோட்டோஸ் இந்த மாதிரி எடுக்கக்கூடாது, அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இதுதான் வந்து அங்கே இருந்த 3 கோவில். கிருஷ்ணர், ராதா, அப்புறம் ராமர், இந்த மாதிரி எல்லாமே அனுமர், இது எல்லாமே இருந்தது. 3 இதுவாக இருந்தது. எல்லாம் பஜனை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுவும் பார்க்கறதுக்கு ரொம்ப அமைதியாக இருந்தது. கேட்டுட்டு இருந்தோம். அங்கேயும் கொஞ்சம் நேரம் போயிட்டு அமைதியாக உட்காந்துட்டு இதெல்லாம் கேட்டு சாமி கும்பிட்டு வந்தோம். சரி எல்லாம் வாங்க கோயிலை சுற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலையும் சுற்ற போனோம். ஃபோட்டோ எடுத்தோம், ஆனால் எடுக்க விடலை. அப்படியே கோயிலை சுற்ற போகும்போதே வந்து பார்த்திங்கன்னா காவியாவுக்கு எனக்கு ஒரு வாக்குவாதம் வந்தது. ஆல்ரெடி இந்த கோவிலுக்கு நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம், ஆனால் அவள் கேட்கல. இங்கே பாருங்கள், ராமர், லக்ஷ்மண், சீதா, அனுமன் இருக்கிற இது வந்து அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்குறதுக்கே. காவியா வந்து சொன்னான், நான் இதுக்கு முன்னாடி நான் வரல, அது வேறு இடம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை இல்லை, நீ ஓட்டப்பல்லு உழுந்த அந்த ஃபோட்டோ இருக்கோ, நம்ம கார்டனில் உட்காந்து எடுத்திருப்போம், இந்த கோவில் தான் நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு எவ்வளவோ சொன்னோம். பட் அவள் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் நம்பவே இல்லை. ஆனால் அப்புறம் ஒரு வழியாக வந்து அவளுக்கே வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டா, ஓகே இந்த இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா எங்கே போனாருன்னு தெரியல. அப்பாவுக்கு பேச தெரியும் தான், ஹிந்தி பேச தெரியும். ஆனாலும் அவர் வந்து எங்கே போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கார்டன் பக்கம், இவங்க ஒரு பக்கம் போயிட்டாங்க. அம்மா, எங்கள் வீட்டுக்காரு, காவியெல்லாம். நான் ஒரு பக்கம் என்ட்ரன்ஸ் பக்கம் போயிட்டு அப்பா எங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க நான் ஒரு பக்கம் ஓடினேன். அப்படி போகும்போது பார்த்திங்கன்னா அப்பா வந்து வெளியே தான் உட்காந்துட்டு இருந்தார். என்னப்பா ஆச்சு வாங்க அப்படின்னு கூப்பிட்டா அவர் இல்லைம்மா, ரொம்ப அவரும் பசி இல்லையா, வயசாகுது, பசி முடியலம்மா, நான் உட்காந்துட்ருக்கேன் அப்படி சொல்லிட்டு சொன்னார். சரின்ட்டு நீங்கள் இங்கேயா உட்காந்துட்ருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இங்கேருந்து ஓட்டமாக ஓடினேன். ஓடி போயிட்டு அங்கே இருக்கிற மறுபடியும் ஒரு ரவுண்டு வீடியோ எல்லாம் கவர் பண்ணலாம். ஏன்னா கேமரா வந்து எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அதனால் நம்மளும் கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவர் பண்ணேன். செகண்ட் டைம் பார்த்திங்கன்னா இது வந்து இவர் வந்து கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிட்டு ஆட ஆரம்பிச்சிட்டாரு. காவியாவுக்கு வந்து ஏன்ப்பா இப்படி எல்லாம் பண்ணுற, விடுப்பா விடுப்பான்னு அவர் வந்து அப்போ கூட ஒரு இதுவாக வந்து கை தட்டி கோவிந்தா கோவிந்தா அப்படி சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தார். அவர் ஒரு ஃபன்னாக இது பண்ணிட்டு இருந்தார். ஆனால் பாப்பாவுக்கு ஒரு மாதிரி ஷையாக இருந்ததா என்னான்னு தெரியல. ஓகே, இது சுற்றி அங்கேயே இருக்கணும் அப்படின்ற மாதிரியே ஒரு ஃபீல் இருந்தது. ஏன்னா அது பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது. அங்கே இருக்கிற இடம்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா இருந்தது. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இது எல்லாமே வந்து கிருஷ்ணர் வந்து அந்த இதுவில் வந்து ஒரு லீலைகள் பண்ண விஷயங்கள் எல்லாமே வந்து தத்ரூபமாக பண்ணி வச்சுருப்பாங்க. பார்க்கவே அழகாக இருந்தது. ராட்சசன் வர்றதாகட்டும், அவங்க வேண்டுதல் ஆகட்டும், எல்லாமே வந்து அவ்வளோ அழகாக பர்ஃபெக்டாக வந்து பண்ணி வச்சுருந்தாங்க. எங்கே இருந்தாலும் இந்த கலை நுணுக்கங்கள் பண்ணுறது நம்ம தமிழ்நாட்டில் தவிர்த்து வேறு எங்கே பண்ணாலும் அந்த கலை நுணுக்கங்கள் வந்து அவ்வளோ அழகாக பண்ணுறாங்க. பசுவில் வந்து அவ்வளோ எல்லா தேவர்களும் இருக்கிற மாதிரி அங்கே வந்து வடிவமைச்சிருந்ததெல்லாம் பார்க்கறதுக்கு. அப்புறம் திடீர்னு பார்த்தா மேலே வந்து பார்த்திங்கன்னா கண்ணன் வந்து எல்லாரும் கூட டான்ஸ் ஆடுற மாதிரி அந்த குளம் இருக்கிற மாதிரி எல்லாம் இருந்தது. அது சுற்றி நம்ம கவர் பண்ணும்போது நம்மளுக்கு என்னவோ தலை சுற்றுற மாதிரி இருந்தது. அது ரொம்ப ஹைட்டாக இருந்ததா, அதை நம்ம கவர் பண்ணும்போது ஒரு மாதிரி தலை சுற்றல் வர மாதிரி இருந்தது. ஆனால் ஓகே, உங்களுக்காக இதை காட்டணுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் கவர் பண்ண முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணேன். வரவங்க வந்துகிட்டே இருந்தாங்க, போகிறவங்க போயிட்டே இருந்தாங்க. நான் வந்து இருக்கேன் அப்படின்றது எனக்கு ஞாபகம் வந்துருச்சு அந்த கோயிலை பார்த்த உடனே. ஏன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்தது. ஸோ ஹாப்பியாக இருந்தது. வந்த கோயிலுக்கு மீண்டும் அப்பா அம்மா கூட வர்றதுக்கு சந்தோஷமாக இருந்தது. அங்கேருந்து நின்று சின்ன சின்ன ஃபோட்டோஸ், நம்ம என்ட்ரன்ஸ் போகும்போது தண்ணிலாம் வந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது தண்ணி விட்டுட்டாங்க. தண்ணி விடும்போது பார்க்குறதுக்கு இன்னுமே அழகாக இருந்தது. ஆளுங்கள்லாம் அதுக்கப்புறம் வர ஆரம்பித்தாங்க. நாங்கள் சீக்கிரமாக வந்துட்டோம். ஆனால் இருக்கிறவங்கெல்லாம் லேட்டாக வரவங்கெல்லாம் வந்துகிட்டே இருந்தாங்க. ஓகே, நம்ம வேறு ஒரு கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டு வெளியே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பூரி இருந்தது. பூரி சாப்பிட்டுட்டு இப்போ செகண்ட் ஒரு பஸ்ஸில் தான் ஏறினோம். ஃபஸ்ட்டு நம்ம டிக்கெட் வாங்கணும் இல்லையா, அந்த டிக்கெட் தான் இது. அந்த டிக்கெட்டே வந்து இந்த பஸ்ஸில் வந்து நாங்கள் காட்டிட்டோம். அதனால் எங்களுக்கு வந்து டிக்கெட் கிடையாது. நாங்கள் ஏறின பஸ்லலாம் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்தது. ஃபுல்லாக ரஷ் எல்லாம் கிடையாது, ஃப்ரீயாக இருந்தது. அங்கேருந்து போகணும். இதுதான் வந்து குஜராத்தில் இருக்கிற திருப்பதி கோவில். திருப்பதி கோவில். ஆனால் இந்த உள்ளே வந்து கேமரா அலோடு இல்லை. நான் முடிஞ்ச அளவுக்கு தான், நான் கொஞ்சம் வரைக்கும் தான் கவர் பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா தெரியும், எழுதியிருக்கோம் ஸ்ரீ பாலாஜி டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு. என்ட்ரன்ஸ் இதுதான்.
ஆல்ரெடி இந்த கோவிலுக்கும் வந்திருக்கோம், இதுக்கு முன்னாடியும் வந்திருக்கோம். ஃபேமிலியோட, அம்மா அப்பா இல்லாமல் எங்கள் ஃபேமிலியோடு வந்திருக்கோம். எங்கள் ஃபேமிலி மீன்ஸ் மாமியார் வீட்டு ஃபேமிலி எல்லாருமே வந்திருக்கோம் இந்த கோவிலுக்கு. காவியெல்லாம் அப்போ வர கிடையாது. அப்புறம் காவியா ஒரு போர்டை பார்த்தா, அந்த போர்டில் இதை நோட் பண்ணுமா அப்படி சொன்னால், ஓகே அது என்ன நோட் பண்ணும்போது அதில் வந்து நம்ம ஹேர் ஸ்டைலு, மாடர்ன் ட்ரெஸ்ஸு, கேமரா இதெல்லாம் இருக்கும் இல்லையா, இதெல்லாம் நாட் அலோட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தது. சின்ன கோவில் தான், ஆனால் அங்கே வந்து டீசெண்டாக தான் வரணும், மாடர்ன் ட்ரெஸ்ஸு, ஹேர் ஸ்டைல், ஓவராக ஹேர் ஸ்டைல் அந்த மாதிரியெல்லாம் பண்ணிட்டு வரக்கூடாது அப்படின்னு அங்கே போர்டில் போட்டு வச்சுருந்தது. அது பார்க்கவும் நல்லா தான் இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு வைஷ்ணவி தேவி காளி, என்ன சொல்கிறதுன்னு தெரியல, ஹிந்தியில் எழுதி வச்சுருந்தது, எனக்கு ஹிந்தி தெரியாதா, அதனால் எனக்கு படித்து சொல்ல முடியல. அப்புறம் நம்ம பெருமாளுக்கே உண்டான அந்த சக்கரம், நாமம் இது எல்லாமே இருந்தது. போகிற வழியிலலாம் செடியெல்லாம் இருந்தது, செம்பருத்தி செடி, பூச்செடிங்கெல்லாம் இருந்தது, பூ பூத்து இருந்தது. கண்ணு கொஞ்சம் அங்கே போச்சு தான், செம்பருத்தி பூ தேவைப்படுதே சுட்டுலாமான்னு, ஆனால் வேண்டான்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். சரி எடுத்துன்னு போகிறதுக்குள்ளே கசங்கி கந்தலாயிடுமே, எதுக்கடா குரங்கு கையில் பூ மாலை மாட்டின கதையா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இங்கேருந்து நேராக நடந்து கோயிலுக்கு போகணும். கோயிலுக்கு போயிட்டு அம்மா வேலை நடக்க முடியல. பூரி வந்து 4 நாள் தான் சாப்பிட்டோம். சொல்லப்போனால் 10 தான். அம்மா ரொம்ப லாங் நடக்க மாட்டாங்க, அவங்களுக்கு வந்து பேக் பெயின் வந்துடும். ஓகே ஓரளவுக்கு கோயிலுக்கெல்லாம் போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி அம்மா கூட நடந்து வந்துட்டு தான் இருந்தாங்க. கண்டிப்பாக குஜராத் வந்தீங்கன்னா திருப்பதி போயிட்டு வாங்க, செம நல்லாயிருக்கும். பெருசாலாம் இருக்காது, எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கெல்லாம் இருக்காது. ஆனால் உள்ள பெருமாள் தரிசனம் பண்ணும்போது திருப்பதியில் இருக்கிற பெருமாளை தரிசனம் பண்ண ஒரு இதுவும் கிடைக்கும் நமக்கு. இங்கே பார்த்திங்கன்னா விஷ்ணு எல்லா அவதாரத்தோட இது வந்து இங்கே வந்து வச்சுருப்பாங்க. எல்லாரோட அவதாரம் இருக்கும், 10 அவதாரம் அது இங்கே சைடில் வச்சுருப்பாங்க. நாங்கள் வந்து தாமரைப்பூ இதெல்லாம் வாங்கிக்கிட்டு வெளியவே வந்து தேங்காய் உடைக்கணும்னு சொல்லிட்டாங்க. உள்ளே கொண்டு போகக்கூடாது, தேங்காவை இங்கேயே உடச்சி தான் கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே கை காலெல்லாம் கழுவிக்கிட்டு, அப்போ தான் நாங்கள் தேங்காய் உடைக்கக்கூடாது, மாமியார் இறந்துட்டாங்க, ஸோ நாங்கள் தேங்காய் உடைக்கக்கூடாது அப்படின்றத பட்சத்தில் எங்கள் அப்பா தான் தேங்காய் உடைச்சார். தண்ணி வச்சுருந்தாங்க, தேங்காய் தண்ணி, அங்கேயும் எல்லோரும் ஆளு கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சிட்டு அப்படியே கோவிலுக்குள்ளே போனோம். கோவிலுக்கு என்ட்ரன்ஸ்லேயே சொல்லிட்டாங்க கேமரா நாட் அலோட், இது வரைக்கும் தான் கேமரா, உள்ளே போனால் அலோட் இல்லைன்னு சொல்லிட்டு. ஓகே நம்ம வெளியவே வந்து இதெல்லாம் கவர் பண்ணுது. இது வந்து அவதாரங்கள், அவரோட அவதாரங்கள், சிம்ம அவதாரம், நரசிம்ம அவதாரம், மச்ச அவதாரம், அந்த மாதிரி வாமன அவதாரம்னு சொல்லிட்டு அவரோட 10 அவதாரங்கள் வந்து இங்கே வந்து இருந்தது, ஹிந்தியில் எழுதியிருந்தது. ஆனால் நம்மளுக்கு அந்த உருவங்கள், அந்த சிற்பத்தோட வடிவம் பார்த்தே நம்ம வந்து கரெக்டாக சொல்ல முடியும் இல்லையா, இது வந்து என்ன அவதாரம், இது பரசுராம அவதாரம், ஓகேங்களா, பலராம அவதாரம் எல்லாமே நம்ம, ஏன்னா நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயங்கள் அப்படின்றதால நம்ம அது படிக்கலைனாலும் இது என்ன அவதாரம்னு கண்டுபிடிக்க முடிஞ்சுது ஒரு ஆள். ஓகே இது வந்து வராகி அம்மன், வராகியா அந்த என்ன சொல்லுவாங்க அது பேர் மறந்துட்டேன், தெரிஞ்சால் நீங்களே சொல்லுங்கள். அங்கேருந்து மறுபடியும் ஆட்டோக்காக வெயிட் பண்ணோம். ஆட்டோவும் வந்தது. ஆட்டோலேருந்து ஏறி வைஷ்ணவி தேவி கோயிலுக்கு தான் போனோம். ஆனால் நம்ம மெயிலில் நின்றதால் ஆட்டோ சரியாக கிடைக்கல, பஸ் கிடையாது. ஆட்டோ 10 ரூபா தான், அதிகமாகலாம் கிடையாதுங்க, ஒருத்தருக்கு 10 ரூபா தான். 5 பேர் போகணும். அங்கேருந்து இறங்கி இதெல்லாம் பார்த்திங்கன்னா என்ன கிராமம் மாதிரி இருக்கும், ஆனால் கிராமம்லாம் கிடையாதுங்க, சிட்டி தான். அம்மா பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே டயர்ட் ஆகிட்டாங்க, அவங்களால நடக்கவே முடியல. மருந்து வேறு போட்டாங்களா இல்லையான்னு தெரியல. பஸ்லேயே ட்ராவல் பண்ணி எங்களால் முடிஞ்ச வசதி பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி அவங்கள கூட்டிகிட்டு போகணும். என்ன பண்ணுறது, ஒரு நாள் கண்டிப்பாக காரில் கூட்டிகிட்டு போகிற நிலைமைக்கு நாங்களும் வருவோம் அப்படின்னு நம்புகிறோம். பார்க்கலாம், வெயிட் பண்ணி எல்லாம் நல்லதே நடக்கும். 12 மணிக்கு வைஷ்ணவி தேவி கோவிலுக்கு வந்து நாங்கள் ரீச் ஆனோம். ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அவ்வளோ க்யூ இருந்தது. அம்மாவும் அப்பாவும் முடியாது போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க, ஏன்னா அவங்க ரொம்ப டயர்டாயிட்டாங்க, ரொம்ப நடந்து சோர்வாயிட்டாங்க. சரி நீங்கள் உட்காருங்க, நாங்கள் க்யூவில் நிற்கிறோம், அப்புறம் பாதியில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். அப்புறம் என்னாச்சுன்னா இதுதான் அந்த கோவில். அப்புறம் சீனியர் சிட்டிசன் இவங்களால் முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு மேடம் கிட்டே பேசி, அப்புறம் அம்மா அப்பா அப்புறம் இன்னொருத்தர் ஒரு அங்கிள் இருந்தார், அவர் கூட சேர்த்து அம்மாவும் அப்பாவையும் வந்து உள்ளே அனுப்பி விட்டுட்டோம் ஃபஸ்ட்டே. நாங்கள் வந்து இந்த க்யூவெல்லாம் நின்றுட்டுருந்தோம். அவங்க வந்து கோவிலில் உள்ளே போயிட்டாங்க பார்க்குறதுக்கு. நீங்கள் பார்த்தாவே தெரியும் அவ்வளோ ரஷ்ஷு, ஃபுல் க்யூ. நாங்கள் இதுக்கு முன்னாடி வந்திருக்கோம், ஆனால் இந்த அளவுக்கு க்யூ கிடையாது. இப்போ வந்து இந்த அளவுக்கு க்யூ இருந்தது வந்து ரொம்ப என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அப்போ அவ்வளோ பேர் வராங்க, க்யூவெல்லாம் தாண்டி நாங்கள் வந்து இந்த இதுக்குள்ளே போயிட்டோம். பாப்பா பார்த்திங்கன்னா
ஃபோர்ஸ் வேறு கொடுத்துட்டே போகிறா, போடி போடி ஜனம் வருது எல்லாருக்கும் முன்னாடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க அம்மாவும் அப்பாவும் எங்கே போயிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க, ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுவாங்க இல்லையா, அதனால சீக்கிரமாக போகணும்னு சொல்லிட்டு நாங்களும் எல்லாரையும் விளக்கிட்டு சீக்கிரமாக போனோம். இதில் வேறு சென்டரில் வந்து எங்களுக்கு முன்னாடி வந்து பாதியில் நுழையிறதுக்கெல்லாம் பார்த்தாங்க. அவங்க கிட்டலாம் தமிழ்லேயே சத்தம் போட்டுட்டு, ஏம்மா பின்னாடி நில்லுமா நாங்கள் போகிறோம் முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நாங்கள் ஏதோ ஒரு வழியாக வந்து இந்த கோவிலுக்குள்ளே வந்துட்டு நம்ம அந்த மலைக்குள்ளே அந்த குகை மாதிரி இருக்கும், அந்த கோவில் அங்கே தான். அது பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும், வெளியே இருந்து மலை மாதிரி. இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க, குகை மாதிரி இருக்கும், ஃபுல்லாகவே சில்னஸாக இருந்தது. இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு நம்ம மேலே ஏறி போக போகிறோம். நீங்கள் கண்டிப்பாக வந்தீங்கன்னா வைஷ்ணவி தேவி கோவிலுக்கு கண்டிப்பாக வாங்க. போகாதவங்க கண்டிப்பாக குஜராத்தில் இருந்துட்டு போய் பார்க்காம இருக்கீங்க, கண்டிப்பாக பார்க்காதீங்க. அங்கங்கே குகைலாம் இருந்தது, அது காவியா வந்து காட்டிகிட்டே போனால். ஓகே கொஞ்ச நேரம் நீ வீடியோ கவர் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட கொடுத்தேன். அவன் நான் ஏறி போகிறதே கஷ்டம் அப்படின்ற மாதிரி ஏறி போயிட்டு இருந்தா. கொஞ்சம் வழி தான் இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். அங்கங்கே வந்து ஆனால் இதுக்குள்ளே என்ன சாமி இருக்குன்னே நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா கண்ணாடி போட்டிருக்காங்க, வெயிலில் வந்து கண்ணு தான் குசுது, சரியாக தெரியக்கூட இல்லை. அப்படியே பார்த்துட்டு நம்ம வந்து அந்த இடத்துலையே குறுகுன இடமா தான் இருக்கும். ஒருத்தர் போகலாம், தாராளமாக போட்டுருந்தா ஒருத்தர் போகலாம். கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிறவங்க கூட 2 பேராக போகிறது கஷ்டம். பாப்பா வந்து அப்படியே திருப்பி என்னையும் கொஞ்சம் லைட்டாக கவர் பண்ணால். ஏன்னா நானும் கொஞ்சம் ஃபோர்ஸ் கொடுக்கணும் இல்லை, வீடியோக்கு அப்போ தானே தெரியும் உங்களுக்கு நானும் வீடியோவில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே நானும் அப்படியே நடந்து போனோம் போய்கிட்டே இருந்தோம். எங்கடா வழுக்கி இதில் எங்கள் அம்மா எப்படி ஏறினாங்கன்னு ஒரு ஆச்சரியம் எனக்கு. ஏன்னா நெட்டாக இருந்தது, மலை ஏறுற மாதிரி தான், ஆனால் படிக்கட்டு கிடையாது. இதில் எங்கள் அம்மா எப்படி ஏறி போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே போனோம். அங்கே போய் ஒரு இடத்துல பார்த்தா ஃபுல்லாக க்யூ ஆகிடுச்சு. இங்கேயும் சாமி கும்பிட்டு அங்கே போய் நின்னா வெயிலில் நிற்க வச்சுட்டாங்க. கண்ணாடியில் மூஞ்சி தாண்டா தெரியுது அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. மேலே ஏறின உடனே பார்த்திங்கன்னா கீழே இருக்கிறதெல்லாம் அவ்வளோ அழகாக தெரிஞ்சுது. அதுவும் முதல்ல அந்த க்யூவில் நின்றுட்டு இருந்தோம்ல, அதுதான் நல்லா தெரிஞ்சுது. ஏன்னா க்யூவில் நின்னப்பாடு நம்மளுக்கு தானே தெரியும். இங்கே பார்த்திங்கனாவே தெரியும், இடம் இவ்வளோ தான், குறுகலாக தான் இருக்கும். எங்கள் வீட்டுக்காரர் என்னையை விட்டு முன்னாடி போயிட்டுருக்கார், நான் யார் பின்னாடியோ போயிட்டுருக்கேன். இருந்து கூட்டிகிட்டு போகணும் அப்படின்ற ஒரு இதுவே கிடையாது, அவர் பாட்டுக்கு போயிட்டுருக்காரு. நானுக்காகவே ஒரு பாட்டுக்கு வந்துட்டுருக்கோம். வீடியோ எடுக்கணும் இல்லையா, அவர் வீடியோ எடுக்கிறது கிடையாது. அதனால எங்களுக்கு கொஞ்சம் டிலே ஆகி பின்னாடி தான் வந்துட்டு இருந்தோம். இங்கேயும் போயிட்டு ரொம்ப நேரம் க்யூ கச்சான்னு இருந்தது. இங்கேருந்து ரோடு இதாங்க மெயின் ரோட்டுக்கு இந்த பக்கமே இருக்கும் இந்த கோவிலை. பார்க்கறதுக்கு இங்கேருந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், அங்கே வெளியே இருந்து கோயிலை பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். இங்கேயே இருக்கிறவங்களுக்கு அதனோட பெருமை என்ன அப்படின்னு தெரியாது இல்லையா, நம்ம தூரந்து வெளியிருந்து வரவங்களுக்கு தான் அதனோட அழகு பெருமை என்னன்னு சொல்லிட்டு தெரியும். இங்கே தான் ரோடுக்கு பக்கத்துலேயே வந்து இந்த கோவிலோட வந்து இது அமைஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு வரும்போதெல்லாம் ஃப்ரீயாக வந்தோம், இப்போ க்யூவில் வந்ததால் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனாலும் வைஷ்ணவி தேவியை போய் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக க்யூவிலலாம் நின்று அதுக்கப்புறம் போய் தான் ஆகணும், வேறு வழி இல்லை அப்படின்னு தோணுச்சு. நீங்களும் எத்தனை பேர் எத்தனை கோயிலில் க்யூவில் நின்று இருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஏன்னா வீடியோ எடுக்காமல் நார்மலாக போயிட்டு வந்து, ஆனால் இதுக்கு முன்னாடி வந்திருக்கோம், அப்போ ஃபோனெல்லாம் கிடையாது, அதிகபட்சம் ஃபோனெல்லாம் கிடையாது. அப்போ பார்த்திங்கன்னா எல்லோரும் ஃபேமிலியோட க்யூவெல்லாம் நிற்க கிடையாது, அப்படியே போகணும். இங்கே க்யூவில் இங்கேயே அதிகபட்சம் நிறைய க்யூ, பேரெல்லாம் அங்கங்கே கிறுக்கி. இது வந்து பாறை மாதிரி எல்லாம் கிடையாது, ஒரு மாதிரி என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இந்த தலைவருங்க தொல்லை வேறு தாங்கலை. அப்போ கையில் தேங்காய் வேறு வச்சுருந்தா எங்கே வந்து பிடுங்கிப்பாங்களோன்னு ஒரு பயம். ஏன்னா நம்மளுக்கு குரங்குனாவே கொஞ்சம் பயம் இல்லையா, அது எப்போ நம்ம மேலே வந்து பாஞ்சிருமோன்னு சொல்லிட்டு. வெயில் ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு காவியா என்னோட சேலையில் வந்து எடுத்து துப்பட்டா எடுத்து தலையில் போட்டுக்கிட்டான். ஏன்னா 12 மணி 12:30 மணிக்கு வெயில் எப்படி சொல்லுன்னு 1 மணிக்கிட்ட ஆகிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா க்யூவே 3/4 மணி நேரம் போச்சு இல்லையா. ஃபுல்லாக வந்து அவர் என்னோட சேலையோட முந்தானியை எடுத்து மேடம் வந்து போட்டுக்கிட்டாங்க. இந்த பாறை வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறதுன்னு தெரியல, இது பாறையா என்ன எப்படி வடிவமைச்சாங்க அப்படின்னே சொல்ல தெரியல. உச்சி வெயில் மண்டையை புழக்க கேமராவை எடுத்துகிட்டு நான் மூஞ்சை காட்ட அவர் கடுப்பாக என்ன பண்ணுறது, சரி விடுங்க கொஞ்ச நேரம் ஃபோர்ஸ் கொடுங்க அப்படின்னு சொன்னாலும் அவர் ஃபோர்ஸ் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிக்கிட்டாரு. பாருங்கள், நான் முகத்தை காட்ட சொன்னால் அவன் மூஞ்சி அந்த பக்கம் திருப்புறாரு. அவர் அப்படி தான், சரி விடுங்க நம்மளுக்கு தான் கை வந்த கலை வீடியோவில் ஃபோர்ஸ் கொடுக்கறதுக்கு, அவர் சின்ன புள்ள இல்லை, அப்படி தான் இருப்பார். அப்போ கூட நான் சும்மாவே இல்லை, ஏதாச்சும் நான் நோண்டிக்கிட்டே வந்தேன். அப்புறம் அங்கேவே வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, வீடியோ வந்து எடுக்கக்கூடாது,
ஃபுல்லாக உள்ளே எடுத்துன்னு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே எனக்கு மூஞ்சி புஸ்ஸுன்னு போயிடுச்சு. என்னடா இது எடுக்கக்கூடாதா, நம்ம போய் மெயின் எடுக்க வேண்டிய விஷயங்களே விட்டுட்டுமே அப்படின்னு தோணுச்சு. கொஞ்சம் கஷ்டமாகவும் இருந்தது. ஓகே, இந்த அளவுக்கு நம்ம வீடியோ கவர் பண்ணதே பெரிய விஷயம் அப்படின்னு மைண்டில் நினச்சிக்கிட்டேன். கண்டிப்பாக குஜராத் வந்தீங்கன்னா, அஹமதாபாத்தில் இருந்தீங்கன்னா மறக்காமல் வைஷ்ணவி தேவி கோவிலுக்கு போயிட்டு வாங்க. கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் இங்கே ஒரு குறுகலான இடம் இருக்கும். குனிஞ்சு தான் போகணும் அந்த இடத்துல. ஒரு 2 நிமிஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். குனிஞ்சு போகிற வழி வந்து ஒரு 2 நிமிஷம் இருக்கும், இல்லைனா 1 நிமிஷம் 1.5 நிமிஷம் இருக்கும். அதில் குனிஞ்சு தான் போகணும். என்னோடய அப்பா அம்மாவை கேட்டேன் எப்படி போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு. வயசானவங்களுக்கெல்லாம் குனிஞ்சு போக வேண்டியதில்லை, டோர் திறந்து விட்டுடுறாங்க போல இருக்கு. இதுதான் வந்து கோவில் சென்டரில் இருக்கிறது. அந்த கொடி கம்பம் தெரியுது இல்லைங்களா, அதுதான் சென்டரில் இருக்கிறது. கோவில் வந்து காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ காட்ட முடியல. இவ்வளோ தான் கவர் பண்ணேன். கோவிலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் இந்த சிலைங்கள்லாம் இருந்தது. இது ஷார்ட் வீடியோ போடலான்னு எடுத்தேன், ஆனால் என்னால் போட முடியல, சாரி. அப்படியே லென்த் வீடியோவாகவே போயிடுச்சு. அங்கேருந்து கிளம்பி பசி தாங்க முடியலையா, முதல்ல போய் சாப்பிடணுண்டா சாமி அப்படின்னு தான் தோணுச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு பசி எடுத்துக்கிச்சிங்க. மறுபடியும் பஸ்ஸில் ஏறின உடனே எங்கடா நம்ம கதி, அதோ கதி ஆகப்போகுது, வாமிட் எடுத்துகிட்டு நம்ம வீட்டுக்கு போய் சேர போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். இங்கேருந்து கோவிலில் கிளம்பி போயிட்டு ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு அப்படியே மறுபடியும் பஸ்ஸில் ஏறி உக்காந்துட்டு அதே டிக்கெட்டை நாங்கள் மறுபடியும் காட்டிட்டு வீடு வந்தால் சேர்ந்தா போதும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தோம். சாமி முடியல, மறுபடியும் பசி இதில் வயிறு கிள்ள ஆரம்பிச்சிச்சு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.